ஹாய் ஹலோ எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் தீபாவளி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. சரி வாங்க என் கூட சேர்ந்து எல்லாரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நாங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணோமா இல்லையா, நாங்கள் பண்ண விஷயம்லாம் ஒழுங்காக வந்தா இல்லையான்ட்டு வாங்க பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் பொதுவாக வந்து நோன்பு எடுக்கிற பழக்கம்லாம் சுத்தமாக இல்லை. அதனாலே வந்து நாங்கள் பலகாரம்லாம் எங்கள் வீட்டில் யாருக்குமே செய்ய தெரியாது. எங்கள் பாட்டிக்காக இருக்கட்டும், எங்கள் அம்மாவுக்காக இருக்கட்டும், இல்லை யாருக்குமே செய்ய தெரியாது. அதனால் இந்த ஜெனரேஷனை உடச்சி நம்ம செய்யலான்ட்டு தான் பிளான் பண்ண நானும் ஒழுங்காக பண்ணனா இல்லையான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம் வாங்க. நான் பிளான் பண்ணது வந்து என்னென்னா, அதிரசம், முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து தட்டை, அப்புறம் பகாரா வடி ஏதோ ஒன்று, இந்த நார்த் இந்தியன் சைடில் செய்கிற ஒரு டிஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து இது மைசூர் பாகு பண்ணலான்னு பிளான் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிரசத்துக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு சனிக்கிழமையே வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வெல்லம் தான் வந்து கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டேனா என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு 5 செகண்டில் வந்து அது பாகு கரெக்டாக வந்துடுச்சு. அது ஏன்னே தெரியல. நான் தண்ணி கம்மியாக வச்சுட்டேனா இல்லை வெல்லமே அப்படி தானா இல்லை ஒன்றுமே புரியல எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி செய்கிறதில்ல, அதனால கொஞ்சம் குழப்பமா இருந்து. ஆனால் வந்து கரெக்டாக பதம்லாம் வந்துடுச்சு, செஞ்சுட்டேன். ஆனாலும் பயம் இருந்துகிட்டே இருந்து மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம், திங்கக்கிழமை சாமி கும்பிட்ற மாரி பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணி செஞ்சேன். முறுக்கு மட்டும் 2 வகையாக செய்யலான்னு பிளான் பண்ணேன். ஒன்று வந்து உளுந்து முறுக்கு, இன்னொன்று வந்து இந்த கடலை மாவு உடச்ச கடல மாவு போட்டு செய்வாங்கள்ல, அந்த முறுக்கு பிளான் பண்ணேன். கொஞ்சம் காரமாக அது நல்லாயிருக்கும், அதனால வந்து அது பிளான் பண்ணேன். அப்புறம் தட்டை வடைக்கு எல்லாத்தையும் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண தப்பு வந்து எல்லாம் வந்து சுட எண்ணெய் ஊற்றி பிசையிறது. எல்லாம் வந்து மாவோட பக்குவம் வந்து கரெக்டாக வந்தது. ஆனால் வந்து சுட்டது கரெக்டாக வந்தான்னு நீங்கள் வீடியோ பார்த்தா தான் தெரியும். நடுவில் வேறு பசி எடுத்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப லேட் ஆகிடும்ன்ட்டு காலையில் எதுவுமே டிஃபன் செய்யலை. அதனால் வந்து ஒரே ஒரு சுக்காப்பி மட்டும் போட்டு 2 பேரும் குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பகராவாடி ஏதோ ஒன்று நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அது வந்து செம்மையாக கரெக்டாக அவங்க சொன்ன பக்குவம் எல்லாம் கரெக்டாக வந்து நான் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். யூடியூப் குருவை பார்த்து தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். சூப்பராக வந்தது மாவெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த உளுந்து முறுக்குக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து நல்லா சலிச்சு வச்சுட்டு அரிசி மாவை, நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து லேசாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சு அதில் வந்து 2ம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுட எண்ணெய் காய்ச்சி ஊற்றி உப்பு எல்லாம் போட்டு அது கூட பெருங்காயத்தூள்லாம் போட்டு எல்லாம் பிசைஞ்சு கரெக்டாக வச்சுட்டேன். அதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்துச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடலை மாவு முறுக்கு தான். அதுக்கு வந்து அதே ப்ரொசீஜர் தான். கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு வந்து தூள் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு நான் வந்து 1 தான் போட்டேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறது எல்லாம் எந்த விதத்துலையும் வந்து பாழாக போயிடக்கூடாதுன்ட்டு எல்லாமே கம்மியாக தான் போட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் சேம் ப்ரொசீஜர் தான். 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு சேம் ப்ரொசீஜர். எண்ணெய் சூடாக காய்ச்சி அதில் ஊற்றிட்டு பிசையணும். அதோட பதமும் கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தட்டு வடைக்கு வந்து 1 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அரிசி மாவு எல்லாத்தையும் வந்து நல்லா கடாயில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச மாவு, அதுக்கப்புறம் வந்து அந்த சுட எண்ணெய் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் அதே போல் பிசைஞ்சு வச்சு முடிச்சிட்டேன். ஆனால் வந்து இந்த மைசூர் பாக்கு மட்டும் டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால் தனியாக அப்புறம் செஞ்சுக்கலாம்ன்ட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுங்களை மட்டும்தான் பண்ணேன். இதில் வந்து என்ன விஷயம்னா அந்த கடலப்பருப்புலாம் கூட போட்டாங்க. நானும் மிளகாத்தூள், கடலப்பருப்பு எல்லாமே போட்டு எல்லாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம சுட தான் போகணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நான் வந்து எல்லாத்தையும் லைனாக பிசைஞ்சு வச்சுட்டா அதுக்கு அடுத்தடுத்து சுடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். அப்பப்போ வந்து பிசையறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால அது போல் எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் வேறு குட்டி பசங்க வேறு நாங்கள் போனோம்னா கூடயே வந்து படுத்துட்டு இருந்தானுங்க. இந்த பட்டாசு சவுண்டுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அவங்க. அதனால கூடயே வந்து படுத்துப்பாங்க இவங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தது வந்து எல்லா மாவும் கரெக்டாக வந்துடுச்சான்ட்டு தான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன். என்னென்ன மாவுனா பகராவாடி, அந்த 2 டைப்பு முறுக்கு,
அதுக்கப்புறம் தட்டை மாவு, அப்புறம் வந்து மெயின் வந்து நம்ம அதிரச மாவு. எனக்கு தூக்கமே வரல நைட்டெல்லாம். அத காலையில எழுந்து வந்து பார்த்த அப்புறம் தான் கொஞ்சம் இதுவா இருந்தது. அப்போ கூட லைட்டா உதிரி உதிரியா மாவு போயிடுச்சு. அப்பயே வந்து பாவு வந்து சரியா எடுக்கல போலன்னு நெனச்சுட்டேன். ஆனா வந்து நம்ம அதிரசம் தட்டி போட்டா இந்த வீடியோ எல்லாத்துலயும் பார்த்தா, அது மாரி பூரி மாரி புஃப்ஃபுன்னு வந்தாலே பாகு பதம்லாம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தமா. ஆனாலும் இருந்தாலும் கொஞ்சம் புடிக்கிறதுக்குலாம் வரல வாட்டம். அதனால கொஞ்சமா சுடு தண்ணி வச்சு பெசஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் விட்டு பார்க்குறேன் எல்லாமே வந்து புசு புசுன்னு அழகா வருது. எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. ஐயய்யோ! நம்ம சுட்ட அதிரசமா? நம்ம குடும்பத்தையே வம்சத்தோட பேரையே நம்ம மாத்தி விட்டுட்டோம். அப்படின்ற மாரி தான் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து போட்ட உடனே அழகா வந்துருச்சு. நல்லா பிரிச்சு பார்த்தேன் எல்லாம் வந்து சாஃப்ட்டா சூப்பரா இருந்தது. நான் வந்து எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா மாவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பிள்ளையார் மாரி புடிச்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டு செஞ்சேன். அது நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த அதிரசம்லாம் எப்படி பூரி மாரி இருக்கு. எல்லாரும் சொன்ன மாரி கரெக்ட்டா தான் வந்துடுச்சு எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பகரா வடின்னு ஒன்று செஞ்சோம்ல. அது பகரா ஏதோ ஒரு வாடி. அந்த வாடிக்கு வந்து புளியும், வெல்லமும் வந்து ஒரு சைடு வச்சுட்டு, அது கரைச்சி நல்லா சூடா அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து முறுக்கு சுத்தலான்னு வந்தேன்னா, நான் எப்பவுமே வந்து அந்த கைப்பிடி இறுக்கி ஒரு முறுக்கு சுத்துவாங்க பார்த்தீங்களா? அது வச்சுன்னு தான் சுத்துவேன். அதில வந்து இந்த முறுக்கு சுடுறதுக்குன்னு ஒரு அந்த இது இருக்கும்ல அச்சு, அது இல்லவே இல்ல அதில. அதுக்கப்புறம் வந்து இந்த முறுக்குட இதுவ பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா, அது சுத்தவே முடியாது. நான் பயந்துட்டே தான் எடுத்தேன். அதுக்கேத்த மாரியே ஆயிடுச்சு. அது சுத்துறதாங்காட்டி பாதி உயிர் பாடையில போச்சுடான்ற மாரியே ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்து செத்துட்டேன் நானு அது சுத்துறதாங்காட்டியும். அதுக்கப்புறம் இந்த பஹரா வடைக்கு வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டு, அது ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது முறுக்கு சுட்டப்ப தான் நிம்மதியா ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் குழம்பு, சாதம் எல்லாம் வைக்கிறதுக்கு மணி 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து தான் நாங்க மகராவடிலாம் அத சுட்டு எடுத்தோம். அந்த கேப்ல வந்து நம்ம மீஷோல வந்து சோப் பேஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சோப்பு வீட்ல செய்றது தான். எனக்கு வந்து கடையில வாங்குற சோப்பு ஒத்துக்காது. அதனால வந்து நான் சோப் பேஸ் வாங்கி வீட்ல காய்ச்சிப்பேன். அது வந்து என் ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகும். நல்லா எந்த முகப்பருவலாம் வராது. அதனால நான் வீட்லயே தான் காய்ச்சிப்பேன். அதனால வந்து நானு சோப் பேஸ் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா ஒரு பேப்பர்ல விராப் பண்ணி, அது உள்ள வந்து கவர்ல போட்டு குடுத்துருந்தாங்க. கூட வந்து மீஷோ கார்டு குடுத்துருந்தாங்க. ரிவ்யூ கார்டு. இதில பார்த்தீங்கன்னா, சோப் பேஸ் வந்து என்ன ஒரு விஷயம்னா, ஒண்ணு வந்து பெருசாவும் நல்லா தடிமனா இருந்து, இன்னொன்னு வந்து மெலிசா குட்டியூண்டா இருந்து, இது வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து சைஸ் டிஃப்ரென்ஸு. அதாவது 1 கேஜி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்து மோல்டுக்கு வந்து அப்புறம் சொல்றேன் நானு. இது வந்து நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஒண்ணு சின்னதாவும், ஒண்ணு பெருசாவும் இருக்கு. இது வந்து நம்ம வெயிட்டுக்கு தான் போட்டு பார்க்கணும் போல. அதுக்கப்புறம் சோப்பு மோல்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே கசக்கி புழிஞ்சோம்னா, அப்படியே தொப்புன்னு விட்டா அப்படியே தொம்முன்னு விழுந்துடுது. அந்த அளவுக்கு வளவளன்னு இருந்தது. இதில வந்து கொஞ்சூண்டு சூடா ஊத்துனால அப்படியே உருகி ஓடும் போல, அது மெழுகு மாரி. அது போல இருந்தது இது. இல்ல ரொம்பவே மோல்டுலாம் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்தது குவாலிட்டிலாம். ஆனா வந்து இந்த சோப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. நானு செஞ்சுட்டு சொல்றேன். இவங்க வேற அந்த மோல்டு வந்து சொப்பு சாமான் வச்சுன்னு விளையாடிட்டு இருக்க மாரி நசுக்கி நசுக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து மறுநாள் காலையில தீபாவளி அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு வந்து காலையிலேயே எழுந்து சாமி கும்பிட்டோம். நாங்க செஞ்சு வச்ச அந்த பலகாரத்துல 2 காரம் மட்டும் இருக்காது. அந்த 2 வகை முறுக்குல 1 வகை முறுக்கையும் அந்த ஓ பகாரா வடியோ ஏதோ ஒண்ணு செஞ்சேன்ல, அது 2யும் வந்து பாதியில பசி எடுத்த காரணத்தால அது நாங்க அப்பயே காலி பண்ணிட்டோம். அதனால இது 3 மட்டும் வச்சு கும்பிட்டோம். இது வந்து சூப்பரா இருக்குன்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது என்னால. இந்த 3 முறுக்கு மட்டும் தான் நல்லா கிரிஸ்பியா இருந்து, மத்தபடி எல்லா முறுக்கும் வந்து அது பொதன்னு இருந்து, எல்லாம் வந்து கரெக்ட்டா தான் பண்ணோம். இந்த ஓட்டை மட்டும் பொதன்னு தான் இருந்து. ஏன்னா வந்து நம்ப சூடா எண்ணெய் ஊத்துறோம்ல, அப்போ வந்து உடனே பெசஞ்சு பொரிச்சிடணும் போல. நாங்க அந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டோம். ஆனா வந்து இந்த அதிரசம் வந்து ரொம்பவே நல்லா இருந்து, நல்லா சாஃப்ட்டா இருந்து. ஆனா ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் கொரகொரப்பா, கிரிஸ்பியா இருந்து. அதுக்கு கடிக்க முடியாத அளவுக்குலாம் இந்த கெஜ்ரா மாரி செம்மையா இருந்தது. டேஸ்ட்டுலாம், இனிப்பு எல்லாமே கரெக்ட்டா இருந்து. ஆனா ஒரு சிலது மட்டும் ஏன் இப்படி இருந்துன்னு தெரியல. கூடவே இவங்க வந்து இந்த 2 பசங்களும் வந்து சாமி கும்பிட வந்தாங்களா, அவங்க கூட சாமி கும்பிட்டு, எங்கடா நம்ம சின்ராசு பையல காணோம்னு பார்த்தா பாவமா பார்த்துட்டு இருந்தான். இந்த பட்டாசு சவுண்டுக்கு அவ்வளோ பயம் அவனுக்கு. அதனால அவன் குழந்த அப்படியே நடுங்கிட்டு பார்த்துருந்து. பார்க்கவே இப்போ ரொம்ப பாவமா இருந்து. இன்றைக்கும் எப்படியும் லேட் ஆகிடும் தெரிஞ்சிடுச்சு. அதனால காலையில் வந்து ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
எப்பவுமே வந்து இந்த பிரியாணிலாம் வந்து இப்போ தான் நான் செய்கிறேன். எப்பவுமே இந்த தீபாவளி டைம்னாலே வந்து எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே இட்லி, வாத்துக்கறி குழம்பு, அதுக்கப்புறம் வந்து கறி சமோசா. இந்த சிக்கனில் தான் செய்வாங்க எங்கள் அம்மா கறி சமோசா. அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். இப்போ அப்பா இல்லாதன்றதுனால அது மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால வந்து இன்னைக்கு தான் வந்து நான்வெஜ் எடுத்து பிரியாணி மட்டும் செஞ்சிடலாம். நான்வெஜ்லாம் வந்து நாங்கள் ரொம்ப சாப்பிட்றதில்ல. எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த புதினாலாம் க்ளீன் பண்ணிட்டா அந்த அடி வேர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அம்மா எடுத்துன்னு ஒரு டப்பா கண்டுபிடிச்சு அதை நட்டு அது கீழே வந்து ஓட்டை போட்டு அது ஒரு வழி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த தீபாவளிலாம் ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு வந்து இந்த தீபாவளினால சுத்தமாக பிடிக்காது. அது ஏன்னே தெரில. எனக்கு எப்போ பாரு தீபாவளிலாம் உடம்பு சரியில்லாமல் போடும். அது ஒரு ரீசனு. அது மட்டும் இல்லாம மெயின் ரீசன் வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வந்து ஒரு வயசுலேருந்தே நாய், பூனை இதுங்க கூட தான் நான் வளர்ந்துட்டதுனால, எனக்கு வந்து அதுங்க இந்த பட்டாசு பார்த்து பயப்படுறத பார்த்து பார்த்து எனக்கு நிஜமா தீபாவளினாலே சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து நான் பட்டாசுலாம் வெடிக்க மாட்டேன். அப்படியே வெடித்தாலும் வந்து இந்த சுறுசுறா, அதுக்கப்புறம் சங்கு சக்கரம், புஸ்வானம் இதுதான் வெடிப்போம். அதுவும் 4ஏ 4 தான் வெடிப்போம். ஒரு 2 வாட்டி மட்டும் பண்டில் வந்து பட்டாசு வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணனை கூப்பிட்டு, "அண்ணா வாண்ணா வெடிக்கலாம்" அப்படின்னு கூப்பிட்டா, அந்த பக்கி என்ன பண்ணுச்சு, எல்லாம் வந்து வெடிக்க கஷ்டமாக இருக்குது. ஒன்று ஒன்றா வெடிக்க முடியல, போர் அடிக்குதுன்ட்டு ஒரு பேப்பரை கொளுத்தி அந்த பட்டாசுல போயிடுச்சு. அது புஸ்வானம் அப்படி போகுது, சங்கு சக்கரம் இப்படி போகுது, ராக்கெட் மேலே போகுது. இது வந்து பாதி பட்டாசு வந்து பக்கத்து வீட்டுக்கு போகுது. அப்படியே பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, இந்த புல்லட் பாம்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அது வெடிக்க போய் கண்ணு தெரியாத கபோதி நானு. அது எரியிறது கூட தெரியாம அது பக்கத்தில் காது வச்சு டமால்னு வச்சுடுச்சு. அதுக்கு அப்புறத்துலேருந்தே எனக்கு பட்டாசுனாலே ஒரு பயமாயிடுச்சு. அப்புறம் இந்த நீயா நானால ஒரு கான்ட்ரோவர்சி ஓடிட்டு இருந்தது பார்த்தீங்களா? நம்ம தெரு நாய்ங்கள பத்தி. ஒரு சைடு வந்து நாய்ங்களால பாதிக்கப்பட்டவங்க, இன்னொருத்தவங்க வந்து நாய்ங்களுக்காக ஆதரவா பேசுகிறவங்கன்னு. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் என்னென்னா, அதில் முக்கால்வாசி பேர் வந்து இந்த ஃபேன்சி டாக்ஸ் வளர்க்குறவங்க தான். அதாவது வந்து இந்த பக் டாகு, ஜெர்மன் ஷெஃபர்டு, லேபர்ன் வளர்க்குறவங்க தான். என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5000 10,000 கொடுத்து வளர்க்குறதும் ஃப்ரீயாக இருக்க தெரு நாய் எடுத்து வளர்த்தோன்னு வச்சுக்கிங்களேன். அதனால் வந்து ஒரு மறுவாழ்வு அந்த நாய்க்குட்டி கொடுத்த மாரி இருக்கும். அதே சமயம் வந்து அந்த நாயால் வந்து அதனால் பாதிக்கப்படுறவங்களும் கம்மியாவாங்க. இந்த தெரு நாயின்றதும் அவ்வளோவா இருக்காது. என்ன சொல்கிறது, தெரு நாயின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது வந்து நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே அதுங்க நம்மள எதுவும் பண்ணாது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கிறது தான். நான் வந்து ஒரு வயசுலேருந்தே இந்த எங்கள் அப்பா வந்து ஃபேன்சி டாக்ஸ்லாம் வாங்கி தர மாட்டார். நானும் கேட்டதில்ல. அவங்க எப்போவுமே வந்து நான் ஒரு வயசுலேருந்தே வந்து இந்த தெரு நாய் தான் ஒரு குட்டி தூக்கிட்டு வந்தாங்க. அது கூடவே தான் நான் வளர்ந்தேன். என் கூட வந்து 13 வருஷம் வந்து அந்த நாய் ட்ராவல் பண்ணுச்சு. அது கூடயே வளர்ந்து இது அப்படி தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். அதனாலே வந்து இவங்க மேலே ஒரு தனி அக்கறை, பாசம்லாம் இருக்கும். இவங்களுமே வந்து தெரு நாய் தான். வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் முத்து பெரிய நாய் இருக்குல்ல, அது முத்து. அவங்க வந்து நான் ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கேன். ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வயசு ஆகுது குழந்தைக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வந்து இந்த நீயா நானா கான்ட்ரோவர்சிலாம் தூக்கிட்டு வந்து வளர்த்தேன். இவங்க வந்து தெரு நாய்க்குட்டி தான். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வளர்க்க போகிறேன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து நான் உடனே வந்து ஜெர்மன் ஷெஃபர்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை தெருவில் விட்டுட்டாங்க. பார்க்கவே பாவமாக சுற்றிட்டு இருந்து வண்டியில் கிண்டியில் அடிபட்டுற போதுன்ட்டு பத்தாததுக்கு இந்த கான்ட்ரோவர்சி வேற இருக்கே, ஏதாவது தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிட போகிறாங்கன்ட்டு நாங்கள் தூக்கிட்டு வந்து வளர்க்குறோம். ஆனால் இவங்களாம் எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சுட்டித்தனம் 2 பேரும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே வந்து தெரு நாய் முடிஞ்ச வரைக்கும் தெரு நாய்ங்களை வளர்க்க பாருங்கள். இந்த ஃபேன்சி டாக்ஸ்லாம் வாங்கினா அதுக்கு காஸ்ட்டும் அதிகம். அதே போல் சும்மா ஒரு பொம்மை மாரி வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி இவங்கள எடுத்துகிட்டு வந்து வளர்த்தா பெருசாக ஒன்றும் பராமரிக்கலாம் போகிறதில்ல. நம்மளுக்கு போடுற சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து அவங்க கொடுத்துட்டு அப்படி வளர போகிறாங்க. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை. அவங்களே வந்து நம்ம வீட்டை பாதுகாக்கிறது, க்யூட்டாக விளாட்றது எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு ஃபேன்சி டாக்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த டைமில் வந்து பட்டாசு வந்து கொஞ்சம் லிமிட்டாக வெடிங்க. அதாவது 10 மணிக்குள்ளே வெடிங்க. அதே சமயம் வந்து அந்த பட்டாசு வந்து ஓவர் சவுண்டு வராத பட்டாசாக பார்த்துக்கங்க. இதனால வந்து சவுண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லாம் ஆகும். சரி, நம்ம பண்ணுற விஷயம் வந்து நம்மளையும் பாதிக்கக்கூடாது, சுற்றி இருக்கவங்களும் பாதிக்கக்கூடாது, சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடாது. அதுமாரி கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ பிரியாணி வந்து நான் எப்போ பண்ணாலுமே வந்து சூப்பராக உதிரி உதிரியாக வரும்.
அதே போல் தான் இன்றைக்கும் சூப்பராக வந்து இந்த கத்திரிக்காய் மட்டும் மிளகாத்தூள் போடாமல் ஃபஸ்ட்டு நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் புளி எடுத்துட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு வதக்கிட்டு மறுபடியும் புளி ஊற்றி செஞ்சேன். அதுவும் சூப்பராக வந்து இந்த முட்டை மட்டும் ஏன்னே தெரியல, ஒரு கடையில் வாங்கினா நல்லா உரிச்சா அப்படி நல்லா பூ போல் உறிஞ்சு வந்தது. இன்னொரு கடையில் வாங்குறா அப்படியே மாவு மாவாக அந்த ஓட்டோடே ஒட்டின்னு போயிடுது. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சிக்கன் 65 இப்போ தான் போட்டேன். எனக்கு கை கிடைக்கிற எல்லா மாவும் போடுவேன், இருந்தால் போடுவேன், இல்லைன்னா இருக்கிறத வச்சு செய்வேன். எனக்கு கூட வந்து கலர் வந்து ரெட் கலர் இல்லை, ஏதோ ஒரு கலர் இருந்து என்ன கலருன்னு கூட தெரியல, ஆரஞ்சா எல்லோவும் தெரில, அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பி அப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம சிக்கன் 65 ரெடி. நான் வந்து கொஞ்சம் குளறி பேசுவேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோட பேச்சு அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி குளறி தான் பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் 65 பார்த்திங்கன்னா மேலே நல்லா முருவலாகவும் உள்ளே வந்து ஜூஸியாகவும் நல்லா சூப்பராக வந்தது. இது கூடவே வந்து காலையில் பண்ண பிரியாணி வச்சு இன்றைக்கி வந்து டின்னரையும் முடிச்சாச்சு. நீங்களும் வந்து வீட்டில் சேஃபாக ஜாலியாக தீபாவளி கொண்டாடுங்க. உங்களால் வந்து சுற்றுச்சூழலும் பாதிக்கக்கூடாது, நீங்களும் பாதிக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கவங்களும் பாதிக்கக்கூடாது, அதுமாரி கொண்டாடுங்க. எல்லாருக்கும் வந்து ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளி. ஜாலியாக கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. ஸ்டே சேஃப். டாட்டா, பை பாய்.